உட்காரியா இல்லையா? உட்காரியா இல்லையா? குடிச்சிருப்பான், இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான். நேற்று நடைபெற்ற மதிமுக மாநாட்டில் போதையில் இடையூறு செய்த தொண்டரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக கண்டித்துள்ளார். பூக்களை இரண்டு பக்கத்திலும் வாரி விசிறிக்கொண்டே வர கடற்கரையிலே சென்று லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது உட்காரியா இல்லையா? உட்காரியா இல்லையா? குடிச்சிருப்பான், இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான். எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது, ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது, ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பற்றின் காரணமாக அல்ல, மது போதையின் காரணமாக. இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு பூராவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு, டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு. என் அன்னை மாரியம்மாள் இந்த உண்ணாவிரத போராட்டங்களால் தான் இன்னும் 5 வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மரித்து போனாள். நான் இதை ஞாபகப்படுத்துவதற்கு காரணம், இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மதுவின் பிடியிலே, போதை பொருட்களின் பிடியிலே பாழாகி கொண்டிருக்கிறது பாலகர்களின் வாழ்க்கை, இளைஞர்களின் வாழ்க்கை. இதை சொல்லிவிட்டு மீண்டும் விட்ட இடத்துக்கே தொட வருகிறேன். அதுதான் ஒரு பேச்சாளர் செய்ய வேண்டிய வேலை. எங்கே சென்றாலும் மீண்டும் நீ எந்த இடத்திலே விட்டாயோ அதை மல்லிகை பூச்சரத்தை தொடுப்பதை போல அங்கே கொண்டு வந்து பேச்சை கோர்ப்பதுதான் ஒரு பேச்சாளனுடைய ஆற்றல் என்பதை நான் நன்கு அறிந்தவன். அனைவரையும் அழைத்து வரிசையாக கேட்டார், உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது ஆலமரத்திலே? துரியோதனன் சொன்னான், என் கண்ணுக்கு கனி தெரிகிறது. துச்சாதனன் சொன்னான், என் கண்ணுக்கு காய் தெரிகிறது. அடுத்து வந்தவர்கள் சொன்னார்கள், என் கண்ணுக்கு மரத்தில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.